Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 Access 2013 queries, forms and reports. We will see the topic using the form wizard. We already discussed that how to make the queries. Queries எப்படி நம்ம மேக் பண்ணணும், queriesக்கான வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், எத்தனை ஸ்டெப்ஸில் நம்ம queries-ஐ மேக் பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட் செஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த செஷன்ஸில் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனல் அவைலபிள் இருக்குது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்ம் கமாண்ட், செகண்ட் ஒன் ஸ்ப்ளிட் ஃபார்ம் கமாண்ட் அண்ட் தேர்ட் ஒன் ஃபார்ம் விசார்ட் கமாண்ட். ஸோ இந்த தேர்ட் ஒன் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஃபார்ம் விசார்ட். ஓகே, ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் டு யூஸ் த ஃபார்ம் விசார்ட். ஸோ ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் மேக் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், click form wizard in form groups and the create tab. The form wizard screen one of 3 appears. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை பாருங்கள். ஸோ கிரியேட் டேப் அண்டரில் இருக்கிற ஃபார்ம் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் விசார்ட்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபார்ம் விசார்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ரீன். கோ டு கிளிக் த கிரியேட் டேப். ஸோ கிரியேட் டேப் அண்டரில் இருக்கிற ஃபார்ம்ஸ் குரூப்ஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம்ஸ் குரூப்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் விசார்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, நவ் யூ கேன் கோ டு செலக்ட் வித் த அவைலபிள் ஃபீல்ட் அண்ட் தென் செலக்டட் ஃபீல்ட். தென் யூ கேன் செலக்ட் வித் த அகாடமிக் டீட்டெயில்ஸ் டேபிள். ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸ் டேபிள்ஸை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் செலக்ட் த அவைலபிள் ஃபீல்டு. ஓகேங்களா, so after that you can go to press next button. After pressing the next button, now open a second one form wizard dialog box. Select the table form and form the table queries drop down menu and select the field you want in the form. Click on next. The form wizard screen 2 of 3 appears. In the situations, so second one options tables name and then field name select பண்ணுங்க. then click next buttons press பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா second form wizards கான screen appear ஆகுது. This is the second one form wizard screen. So now you can select the columnar, tabular and the data sheet view and justify. The 4 optional available இருக்கு. இந்த 4 optional basisல form கான டிசைனிங் என்ன டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. தென் யூ கேன் செலக்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் காலம்னர். தென் ஆஃப்டர் தட் யூ கேன் கோ டு கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். ஸோ நெக்ஸ்ட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா தேர்ட் ஃபார்ம் விசார்ட்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, தென் நவ் செலக்ட் எ ஃபார்ம் லேஅவுட். த டிஃபால்ட் செலெக்ஷன்ஸ் இஸ் காலம்னர் which you can change if you want to click on next. So next buttons, that means first default selection options na columnar options select பண்ணுங்க. then next buttons press பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா further third column form wizards கான dialog box appear ஆகும். ஓகேங்களா, give a name to the form in the form wizard screen that appear. Select the options, open the form to view or enter informations. Click finish to create the form. So every informations, so further field name and how many options உங்களுக்கான field visibilityல show ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். தென் finish buttons-ஐ click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான forms create ஆகுது. This is the option for open the form, view and enter information. ஸோ இந்த enter informations ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆர் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபார்ம்ஸ் டிசைனிங்கில் மாடிஃபை கொண்டு வரணும் அப்படின்னா தென் செலக்ட் த மாடிஃபை த ஃபார்ம் டிசைன் ஆப்ஷன்ஸ், செகண்ட் ஒன் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபினிஷ் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபார்முக்கான டிசைனிங் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, தென் த ஃபார்மேட் வில் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன். யூ கேன் நவ் add more record to your form or review the already existing record. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபார்ம் பேஸ் ஆஃப் டிசைனிங்கில் என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டு ஃபார்ம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் செலக்ட் திஸ் 2 ஆப்ஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கிரேட். ஸோ இந்த 2 ஆப்ஷனல் ஃபீல்டு ஒன்லி ஷோன் யுவர் ஃபார்ம். ஸோ உங்கள் ஃபார்மில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா
நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஃபீல்டு மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதர் ஃபீல்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? திஸ் இஸ் அ ஃபார்ம் வியூ டயலாக் பாக்ஸ். ஸோ அவுட்புட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபார்ம் வியூ பேசிஸில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஃபீல்டு நேம் அண்ட் எக்ஸாக்டு ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் நோட் யூ கேன் யூஸ் த ஃபார்ம் வியூ ஆன் த ஸ்டேட்டஸ் பார் டு வியூ என்டர் அண்ட் எடிட் டேட்டா அண்ட் த லேஅவுட் வியூ டு ஃபார்மேட் த ஃபார்ம். ஸோ எக்ஸாக்டு ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சம்திங் எடிட்டிங் பண்ணணும். தென் எக்ஸாக்டு ஃபார்மை நீங்கள் வியூ பண்ணணும். ஆர் சம்திங் டேட்டாஸை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்ம் வியூ அண்டு லேஅவுட் வியூ ஆப்ஷன்ஸில் ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் த பாட்டம் ஆஃப் த ஸ்டேட்டஸ் பார். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஃபார்ம் விசார்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டிஸ்கஷன்ஸோட நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.